எல்லாருக்கும் வணக்கம். அந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நல்லா க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், எப்பயுமே கை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் சொல்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக கூட உங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நம்ம தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்ம பால் பாக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பால் பாக்கெட் வருது இல்லையா, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் கை மாறி வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்த உடனே ஃபஸ்ட்டு எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு பால் பாக்கெட் எடுங்க. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பால் பாக்கெட்டை எடுத்துகிட்டு அதை நல்லா அலம்பிட்டு நம்ம அதே பேக்கெட்டோட ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஏன்னா பிளாஸ்டிக்கில் கிருமி ஒரு 24 மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒன்று காய்ச்சறதா இருந்தால் உடனே கட் பண்ணி பாத்திரத்தில் விட்டுட்டு காய்ச்சி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பாத்திரத்தில் விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேக்கெட்டோட ஸ்டோர் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீடு கூடிய மட்டும் டெய்லி பெருக்கி துடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கூடிய மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்காக நம்ம டெய்லி வீடை பெருக்கி துடைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது மாதிரி வீடை சுற்றி நம்ம மோஸ்ட்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடை சுற்றி நல்லா பெருக்கி எல்லாமே க்ளீனாக தான் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பெருக்கின்னு வரும்போது நீங்கள் காலையில் ஒரு வாட்டி இல்லை ஈவினிங் ரெண்டு வேலையும், காலையில் ஒரு வாட்டியும் ஈவினிங் ஒரு வாட்டியும் அந்த ஃபெனாயிலோ இல்லை டெட்டாயிலோ அதை டெட்டாலோ இதை டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம சேஃப்டிக்காக நம்ம பண்ணிக்கிறது. அது மாதிரி கதவு ஜன்னல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கதவு முக்கியமாக. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அந்த கதவை அப்படி தொட்டு தான் திறப்பாங்க. நம்மளும் அதே கதவை தான் நம்மளும் தொடுவோம். அதனால் இதே மாதிரியே டெட்டாலோ ஃபினாயிலோ நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுட்டு சும்மா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்ருங்க. ஸோ டெய்லியே இதை பண்ணிவிடுங்க. ஒரு காலையில் இல்லை சாயந்தரம் டெய்லியே இதை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம சேஃப்டிக்காக நம்ம பண்ணிக்கிறது. அதே மாதிரி இப்போ ஏடிஎம்மில் போய் நம்ம பணம் எடுக்க போகிறோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் தொட்டிருப்பாங்க கையை. அந்த ஏடிஎம்மில் நிறைய பேர் பணம் எடுக்கிறதுக்கு வருவாங்கள்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்போசபிள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டு அந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு அந்த க்ளவுஸை நீட்டாக கழட்டி ஒரு கவர்க்குள்ளே போட்டு நல்லா முடிச்சு போட்டு டஸ்ட்பினில் போட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு நல்லா சோப் போட்டு இல்லை சானிடைசராக எது போட்டாலும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அது சானிடைசர் இப்போ கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒன்றும் கவலைப்படாமல் நம்மளோட விம் லிக்விடே போதுங்க. அதில் கொஞ்சம் லிக்விட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் அதில் புழிஞ்சு விட்டுட்டு அதையே நீங்கள் கை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காய்கறி வாங்க போகிறோம். காய்கறி வாங்க போகும்போது நம்ம தொட்டு பார்த்து தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அந்த வாங்கும்போதே கை மூஞ்சிலையோ இல்லை மூக்குலையோ வாயிலையோ கையை வச்சிடாதீங்க, கண்ணிலலாம் வச்சிடாதீங்க. வாங்கிட்டு வந்துட்டு அந்த காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். மளிகை சாமான் வாங்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வரும்போது அந்த டேபிள் மேலே அப்படியே உரசி தான் நின்றுருக்கும். இல்லைன்னா சும்மா போட்டு அந்த வாயை பல்லெல்லாம் அதில் வச்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கப்பா, அவங்களுக்கு என்ன போர் அடிக்குமே. அதனால் நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க. அந்த மளிகை சாமான் வாங்க போகும்போது அந்த நீங்கள் பேக்கெட் எடுக்கும்போது நீங்கள் தொடுற பேக்கெட்டை நிறைய பேர் தொட்டு தான் போயிருக்கும் அந்த பேக்கெட். ஸோ அதனால் அந்த பேக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு மூடி வெளியில் வச்சுருங்க. நம்ம வீட்டில் சிட் அவுட் இருக்கும் இல்லை வராண்டா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து அதை எடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 24 hours அந்த கிருமி இருக்குங்கும்போது நம்ம வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணியிருந்தாலும் அப்படி தான், நீங்கள் வெளியில் வாங்கினாலும் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வந்தோடனே எப்பயுமே கை கால் அலம்பி தான் உள்ளே வருவோம். இல்லைன்னா சில பேர் குளிச்சுட்டு வருவாங்க. நான்லாம் வெளியில் போயிட்டு வந்தால் குளித்து துவச்சிட்டு தான் நான் வருவேன் எப்பயுமே. இது கொரோனா வைரஸ்க்காக கிடையாது, எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன வேலையாக இருந்தாலும் உள்ளே வந்தோடனே யாரோடையும் பேசாமல் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு அந்த துணியை முதல்ல துவச்சி போட்டுருங்க. ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம் இல்லையா, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளில போயிட்டு வர்றதை பற்றி பேசியிருந்தோமா, ஸ்லிப்பர்ஸ் போட்டு போவோம் இல்லையா, அந்த வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. வந்தவுடனே அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் போட்டு போங்க. இந்த கொஞ்சம் நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டு போங்க. போயிட்டு வந்தவுடனே கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்குமோ அது தனித்தனியாக அவங்கவுங்க வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் குடித்ததை இன்னொருத்தர் குடிக்க வேண்டாம். ஸோ அதனால் தனித்தனியாக வாட்டர் பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா டம்ளரில் தண்ணி கொடுத்துட்டு அந்த டம்ளரை உடனே அலம்பி வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சேஃப்டிக்காக தான். ஜக்கில் விட்டு டம்ளரில் தண்ணி விட்டுட்டு குடித்ததுக்கப்புறம் அந்த டம்ளரை நீட்டாக அலம்பி விட்டுருங்க.
அதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனை வந்து இன்னொருத்தவங்க மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்படி தானே வச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து கனெக்ஷன் தான். அதனால் வந்து ஃபோனையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. கூடிய மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளை நீங்களே யூஸ் பண்ணுங்கள். யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். பென் ஆகட்டும், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பேனாலேருந்து எதுவுமே வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாமல் நம்ம வெளியிலேருந்து வரவங்க யார்கிட்டையும் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் கூடிய முட்டை ஷேர் பண்ண வேண்டாம். நம்மளும் வெளியில் போயிட்டு தானே வரோம். அதனால எல்லாமே வந்து அவங்கவுங்க தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். முக்கியமாக வாட்டர் பாட்டில் தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி தண்ணி கூட எப்படின்னா, காலையில் வந்து நல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஜீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு ஜீரக தண்ணி யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப சேஃபாக இருக்கட்டும், அதையும் யூஸ் பண்ணுங்கள். சமையலில் நல்ல மிளகு போட்டு, இந்த பச்சை மிளகா வரமிளகா அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் மிளகு போட்டு நிறைய சமையலில் மிளகு பொடி நிறைய சேர்த்துக்கோங்க. சமையலில் பிளாக் பெப்பர் நிறையா சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நைட்டு படுத்துக்கும் போது நம்ம முன்ன வந்து மஞ்சப்பொடி மிளகு பொடி போட்டு பால் குடிப்போம் இல்லையா, அது வந்து ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் அப்படி குடிங்க. அப்படி இல்லைனாலும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் மிளகு பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வார்மாக இருக்கும்போது அதை குடிச்சிருங்க. இதெல்லாம் வந்து நம்ம சேஃப்டி, நமக்கு எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் அதிகப்படியாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது. மாதிரி வாசலுக்கு தண்ணி தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா முன்ன வந்து சாணி மொழிகி தான் தெளிப்போம். இப்போ அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லை நமக்கு. நம்ம வந்து இந்த ஃபெனாயில் டெட்டால் அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்கோங்க. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வாசலில் ஃபுல்லாக தெளித்து விட்டுக்கோங்க. சைடு நம்ம வீடில் பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் காலையில் சாயங்காலம் பால் மாறாமல் அந்த வேலை செய்யுங்க. இப்போ லீவு வேறையா, கொஞ்சம் வீட்டிலே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பசங்களுக்கும் சேர்த்து, ஏன்னா பசங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு இல்லையா, 31 வரைக்கும் மோஸ்ட்லி லீவு தான் எல்லா ஸ்கூல்ஸுமே. ஸோ அவங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தா மாதிரி இருக்கும். இந்த வேலை நீ செய், இந்த வேலை நான் செய்கிறேங்கிற மாதிரி அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களையும் செய்ய வைங்க. அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். போர் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. இது படம் வரைய தெரிஞ்சவங்க படம் வரையலாம், வேறு ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணலாம், சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சமையல் பண்ணலாம், இல்லை இண்டோர் கேம்ஸ் விளையாடலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று விளையாடலாம். சரி, அதோட சேர்ந்து நம்ம கூடவே அப்படியே எல்லா வேலையும் சேர்த்து பழகிட்டு கொண்டு வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்லி டிவி மூலியமாகவோ இல்லைன்னா மொபைல் மூலியமாகவோ தெரிஞ்சுக்க பாருங்கள். கூடிய மட்டும் வந்து நம்ம அந்த பேப்பரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுவும் நிறைய பேர்கிட்ட இருந்து தான் நமக்கு வருது. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா க்ளவுஸ் போட்டு படிச்சுட்டு அந்த க்ளவுஸை கட்டி டஸ்ட்பினில் போட்டுருங்க. இது இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும் இல்லையா. ஸோ பார்த்து பண்ணுங்கள். நான் சொல்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கலாம், இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எந்த வைரஸும் நம்மளை தாக்கவே தாக்காது. நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க, ஹைஜீனாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க, கை வாஷ் பண்ணுங்கள். எல்லாமே வந்து நான் சொன்னதை முயற்சி பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள்.